அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை புரட்டாசி மகாலய அமாவாசை. இந்த நாளில் நம்முடைய அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு எவ்வளோக்களவு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அதே நேரம் நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். ஏன்னா இந்த அமாவாசை திதியில் எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளானது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய வீட்டில் நல்லபடியான ஒரு பண வரவுக்கு நாம் செய்யக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை மகாலய அமாவாசை. நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு எவ்வளோக்களவு முக்கியமோ நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் அதுவும் குறிப்பாக தாந்திரிக பரிகாரங்களுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம முக்கியமான இந்த தினத்தில் நம்ம செஞ்சோன்னா நமக்கு அதனுடைய சக்திகளானது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் ரொம்ப வெகுவாக சீக்கிரமாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம், எல்லாருடைய வீடுகளையுமே பெரிய அளவில் என்ன ஒரு பெரிய பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். அதுவும் பண கஷ்டம், இந்த வறுமைங்கிற அந்த ஒரு விஷயமானது எல்லாருடைய வீட்லேயுமே ரொம்ப போட்டு ஆட்டுதுன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரத்துக்கு தான் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை நாளைக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடுகள் எல்லாமே முடித்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் ஒன்று சாயங்காலத்துக்குள்ளே கூட நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுக்கலாம். இதற்கு நமக்கு என்ன வேணும் முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி கீரை. அந்த குப்பை மேனி கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குப்பை மேனி கீரையோட வேர். இது நிறைய பேர் நம்ம இது வரைக்கும் இதை பார்த்துருப்போம். ஆனால் சாதாரண ஒரு கீரை, ஏதோ குப்பை கீரை போல இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுருப்போம். ஆனால் நீங்கள் ரோட்டோரங்களில் இந்த கீரையை கொஞ்சம் பாருங்களேன். அப்படி எந்த இடத்துல கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கும், இல்லாட்டி உங்கள் வீட்டிலே செடியெல்லாம் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க, தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு இடையில இது முளைச்சிருக்கும். அப்படிப்பட்ட இந்த குப்பை மேனி கீரையை பார்த்து, நல்ல ஒரு கீரையை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த செடி பறிப்பதற்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த தண்ணீரை அந்த செடி மேலே நம்ம தெளிக்கணும். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவைக்காக, நன்மைக்காக மட்டும்தான் இந்த செடியானது பறிக்கப்படுது. அதனால் எந்தவித தோஷம் நமக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு ஆத்மார்த்தமாக நம்ம அந்த செடிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த செடியோட அனுமதியோடு தான் அந்த செடியோட அந்த வேரோடு நம்ம பிடுங்கி எடுக்கணுமா. வேரோடு பிடுங்கி எடுக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கண்டிப்பாக செடி பறிக்கிறப்ப சொல்லணுமான்னு கேட்டால் சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை நசி நசி மூலிகை சாபம் நசி. திருப்பியும் சொல்கிறோம், நசி நசி மூலிகை சாபம் நசி. அதாவது மூலிகைகள் பறிக்கிறப்ப அதனால் ஏற்படுகின்ற தோஷங்களோ சாபங்களோ நமக்கு எதுவுமே ஆகாததுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு அந்த செடியை நீங்கள் அப்படியே வேரோடு பிடுங்கிட்டு உங்களுடைய வீட்டில் நம்ம வச்சிடணும். இதை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக எந்த ஒரு மூலிகையையும் ஒரு இலையையோ செடியையும் நம்ம பறிக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முடித்ததுக்கப்புறமேட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு அதோட இலைகள் நமக்கு தேவையில்லை, அந்த மேலே இருக்க பகுதியும் தேவையில்லை, அதோட வேர் மட்டும்தான் தேவை. அப்படி இந்த குப்பை மீனையோட அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரை உங்கள் கையால் கிள்றது, கத்தி எடுத்து அறுக்கிறது, அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வேருக்கு மட்டும் சில ஒரு விதிகளே சொல்லலாம். அந்த அதாவது நீங்கள் மரத்தினால் ஆன ஏதாவது ஒரு மரமோ ஒரு பிளாஸ்டிக்கோ, அதாவது கை நகங்கள், கத்தி, இது மாதிரி ஆயுதங்கள் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. அப்போ அந்த உட்டு இருக்குது பாருங்கள், மரத்தினால் ஆன ஏதாவது ஒரு பொருள், ஒரு கட்டை எடுத்துக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கும், இல்லாட்டி நம்ம நிறைய பேர் காய்கறி கட் பண்ணுற அந்த கட்டை மாதிரி மரப்பலகை இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி உள்ள ஒரு பொருள் வச்சு அந்த வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கரெக்டாக துண்டித்து எடுத்துட்டு அந்த வேரையும் கூட திருப்பி ஒரு முறை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நீங்கள் கழுகி எடுத்துக்கணுங்க. எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சா அதோட ஈரமானது காஞ்சிரும். அதுலேயும் கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் தடவிட்டு நீங்கள் அதை எங்கே எடுத்து வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கண்ணாடி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கு, இந்த பித்தளை, இது மாதிரி உள்ள ஐட்டம் உள்ள பொருளை இதை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது. எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள், உங்ககிட்ட 11 ரூபாய் காசு எடுத்துக்கலாம், இல்லை அதிகமாக ஒரு 500 ரூபாய் இருக்குது, 20 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குது, என்ன உங்ககிட்ட பணம் இருக்கோ அந்த பணத்தை அந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அதோடு கூட உங்ககிட்ட தங்கம் இருந்ததுன்னா தங்கம், ஏதாவது ஒரு பழைய தங்கம் நீங்கள் அதை எடுத்து தூக்கி உள்ளே வச்சிடலாம். நம்ம சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வசம்பு.
இந்த வசம்பானது எப்பயுமே நமக்கு ஒரு பொருளை ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கும். இந்த பதிவை தாமதமாக பார்த்தோம். எங்கள் வீட்டில் வசம்பு இல்லை, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம 3 ஏலக்காய் நம்ம சமையலுக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் 3 ஏலக்காய்களை மட்டும் இந்த குப்பை மீனி வேறு ப்ளஸ் பணம், இந்த 3 ஏலக்காய் இல்லாட்டி ஒரு வசம்பு துண்டு, இதை மட்டும் வச்சுட்டு அந்த கண்ணாடி நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் நல்ல உங்கள் குல தெய்வத்தையும் நல்ல முன்னோர்களையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா வேண்டிக்கணும். வேண்டிட்டு சுவாமி ரூமில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் நல்லபடியாக எங்களுக்கு பண வரவை நல்லா ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு, நம்ம எப்பயும் போல் சுவாமிக்கு பூஜைகள்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த வேருக்கும் சேர்த்து நீங்கள் தூப தீப ஆராதனைகள் இது எல்லாத்தையுமே காமிச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு நாளைய தினம் ராத்திரியில் இதை உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், உங்கள் வீட்டு பீரோவில் வைக்கலாம், இல்லை நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம், அப்படி எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இல்லாட்டி நம்ம எப்பயுமே பணம் டெய்லி தேவைக்காக பணம் ஒரு இடத்துல வச்சுருப்போம் பார்த்தீங்களா வீட்டிலையே, அது மாதிரி உள்ள ஒரு இடத்துல ஒரு அடுப்படியில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சிடலாம். இது 1 மாதத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இந்த குப்பை மீனி கீரையும் இந்த வசம்பாக இருக்கட்டும், ஏலக்காய் இருக்கட்டும், நம்ம வைத்திருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பணத்தடை, இந்த பண பிரச்சனைகள், அதாவது வீட்டுக்கு நமக்குன்னு வர வேண்டிய பணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம், அதற்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடச்சிருக்காது, இல்லை பண வரவுகள் ரொம்ப நாளாக வரணும்னு இருந்திருக்கும், ஆனால் அந்த பணம் நம்ம கைக்கு வராமல் இருந்திருக்கும். அது மாதிரி பணமானது ஏதாவது ஒரு வகையில் ஈர்த்து கொண்டு பணத்தை பெருக்கி தரக்கூடிய மிக அற்புதமான சக்தி இந்த குப்பை மீனி கீரையோட வேருக்கு இருக்குது. அதோடு கூட நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த வசம்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து நமக்கு பணத்தை நிச்சயமாக ஈர்த்து கொடுக்குங்க. எளிய தாந்திரிக பரிகாரம் தான் இதற்கு. உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் செலவுலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்முடைய குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவை இப்போ நாங்கள் தாமதமாக பார்த்தோம், நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த அமாவாசை திதி நாங்கள் விட்டுட்டோம் அப்படி நிறைய பேர் தாமதமாக கூட பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்க இதை மாதத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக பார்த்து அன்றைய தினம் நீங்கள் மாலையில் செஞ்சு பாருங்கள். இதை நாளை மாலை இப்போ அமாவாசையோடு கூட வந்திருக்கிறதுனால நாளைக்கு உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் இந்த எளிய தாந்திரிக பரிகாரம் பண்ணுங்கள். இந்த பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நிச்சயம் கடன் சுமையானது படிப்படியாக குறைய தொடங்கும். அதற்காக நம்ம தேவைக்கு அதிகமாக கடவுள்கிட்ட ரொம்ப கேட்கக்கூடாது. நம்முடைய தேவைக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக நீங்கள் இந்த வேர் வைத்துட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அதுவும் நிச்சயம் நாளைய தினம், அது அமாவாசை தினம் அன்னைக்கு கண்டிப்பாக பலிக்குங்க. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.